இப்போ ஆட்டுக்கால் பிஸ்கட் செய்ய போகிறப்ப அதுக்கு 100 கிராம் வெண்ணெய், கொஞ்சோண்டு சோடா உப்பு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், அவ்வளோதான். ஜீனி வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். 2 டம்ளர் மைதா மாவு எடுத்துருக்கோம், 1.5 டம்ளர் ஜீனி எடுத்துருக்கோம். எல்லாம் மெஷர்மெண்ட் அளவு தான். நல்லா போட்டு கரைச்சிக்கணும்ப்பா. ஜீனி வந்து நல்லா பொடி பண்ணிட்டோம். இப்போ மைதா மாவு போடுறப்ப மைதா மாவு போட்டு நல்லா பிணைஞ்சி உங்களுக்கு காட்டுறப்ப. நல்லா பிணைஞ்சிட்டோம்ப்பா. தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா பிணையணும். கட்டியாக இருக்கணும், மாவு தலை தலைன்னு ஆகிடக்கூடாது. பிணைஞ்சிட்டு காட்டுறப்பா. பணிஞ்சாச்சுப்பா. பாருங்கள், நல்லா இருக்கு, அருமையாக பணிஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுங்கட்டிலும் எண்ணெய் காய வச்சுட்டு வந்து காட்டுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நம்ம வந்து உருட்டி கேக்கு போட்டுருவோம். கொஞ்சம் மொத்தமாக தான்ப்பா போடணும். ரொம்ப மெல்லிசாக போட்டாக்கா சின்ன சின்னதாக வரும். கொஞ்சம் மொத்தமாக போட்டால் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வரும். இந்த திக்னஸ் இருக்கணும்ப்பா. அப்படி இருந்தால் தான் நல்லா வரும். எண்ணெய் சூடாயிட்டுப்பா. இப்படி தான் சிம்மில் வச்சு போடணும். ஆனில் வச்சு போட்டால் கருகிடும், நல்லா இருக்காது. அப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும், நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கும். அதுவே மேலே வரும். நம்ம போட போட அதுவே மேலே வந்துடும். தீ வந்து கம்மியாக இருக்கணும், சிம்மில் வச்சு தான் போடணும். பாருங்கள், நான் போட போட மேலே வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்க.
சிம்மில் தான்ப்பா இருக்கணும். நல்லா செவக்க வரணும். நல்லா வேகட்டும். ஆயிடுச்சுப்பா. நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வந்திருக்கு. அடுத்த ஈடு சின்ன சின்னதாக போட்டிருக்கேன்ப்பா. இது கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டேன். இப்படி தான் நல்லா சூப்பராக இருக்குப்பா. இதே மாதிரி நீங்களும் போட்டு எடுக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.